தளபதி விஜயை ஒன்று சேர்ந்து எதிர்க்கும் கோலிவுட். உண்மையான பின்னணி என்ன பார்ப்போம். நடிகர் சூர்யா நடத்திய அகரம் அறக்கட்டளை நிகழ்ச்சி சினிமாவை தாண்டி அரசியல் களத்திலும் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. அந்த நிகழ்வில் கமலஹாசன் பேசியது விஜயை குறிப்பிட்டு என்கின்றனர் திரையுலகினர். மேலும் ரசிகர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் என அஜித்குமார் தனியாக அறிக்கை விட்ட நிலையில் நடிகர் விஜயை அனைத்து நடிகர்களும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கின்றனர் என்றுதான் தெரிகிறது. தமிழக அரசியலில் புதிய வரவான விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாமல் திடீரென அரசியலுக்கு வந்தவர் அல்ல. பல ஆண்டுகளாகவே அவர் அரசியலை உற்று நோக்கி கற்றுக்கொண்டு வருகிறார். அவர் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி உழைத்திடு உயர்ந்திடு என்ற கொடியை அறிமுகம் செய்த போதே விஜய் அரசியலுக்கு வருவது நிச்சயம் என்று அவரது ரசிகர்கள் கூறி வந்தனர். இந்நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து சில நாட்களில் கட்சியின் கொடியும் அறிமுகம் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபரில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தொடர்ந்து அக்கட்சியின் 2ஆம் மாநாடு இம்மாத இறுதியில் நடைபெற இருக்கிறது. மதுரையில் அதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்றும் வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே மாணவ மாணவிகளை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு விருந்தளித்து பாராட்டி பரிசளித்தார் விஜய். ஆனால் இவர் அரசியல் ஆசைக்காகவே இதையெல்லாம் செய்கிறார் என பிற கட்சியினர் விமர்சனம் செய்தனர். இந்த நிலையில் நடிகர் சூர்யாவின் அகரம் நிகழ்ச்சி சினிமா மட்டுமல்லாது அரசியலிலும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அந்த அறக்கட்டளை மூலம் 8000 மாணவ மாணவிகளை சூர்யா படிக்க வைத்து வருகிறார். சமீபத்தில் அது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பல மாணவ மாணவிகள் உருக்கமாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சூர்யாவுக்கு நன்றியையும் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கமலஹாசன் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி சூர்யா செய்யும் நலப்பணிகள் வரலாற்றில் அவருக்கான இடத்தை நிச்சயம் தரும் என பேசியிருந்தார். கமலஹாசனின் பேச்சும் விஜயை குறிப்பிட்டுதான் இருந்தது. இது ஒருபுறம் இருக்க, திரையுலகில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்ததை முன்னிட்டு நடிகர் அஜித் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ரசிகர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து அஜித் ரசிகர்களும் அந்த அறிக்கையை வைத்து விஜயை விமர்சிக்க தொடங்கினர். 2026 தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் கட்சிதான் விஜயை டார்கெட் செய்கிறது. சொல்லி வைத்தார் போல் சூர்யா, கமல், அஜித் என பலரும் விஜயை ஒரே நேரத்தில் டார்கெட் செய்கின்றனர். ஏற்கனவே பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்த போதும் அவர்களுக்கு இல்லாத எதிர்ப்பு விஜய்க்கு தான் இருக்கிறது. விஜயின் வளர்ச்சியை பார்த்து சில கட்சிகள் பயப்படுகின்றன. அதனால்தான் திரையுலகில் இருக்கும் நடிகர்களை வைத்து விஜயை மிரட்ட பார்க்கின்றனர். அரசியலில் களமிறங்கி ஆட்சிக்கு வந்த பின்னர் அவரது ஆட்சி சரியாக அமையவில்லை. மக்களுக்கு அதிருப்தி இருந்தால் இந்த வகையான விமர்சனங்களை வைக்கலாம், அது நியாயம். ஆனால் அரசியலில் களமிறங்கிய உடனே அவரை எதிர்ப்பது எந்த வகையில் நியாயம்? அவர் ஜெயித்து விடுவார் என்ற பயத்தினால் ஆளும் கட்சி ஆடும் ஆட்டம்தான் இது என அப்பட்டமாக தெரிகிறது. ஆளுங்கட்சியின் தலையிட்டால் தான் பிரபலங்கள் வெளிப்படையாக விஜய்க்கு ஆதரவு கொடுக்க பயப்படுகின்றனர். யார் ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு தலைவர் விஜய்க்கு என்றுமே உண்டு. 2026 நமதே, வெற்றி நிச்சயம்.